இந்த வீடியோவில் தமிழ் அரசு டிசம்பர் மந்த்துக்கான தமிழரசு மேகசின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஜனவரி அண்டு பிப்ரவரி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து டிசம்பர். ஸோ டிசம்பரில் நமக்கு முக்கியமானது சைக்ளோன் தான். சைக்ளோன் ஃபெஞ்சல் புயல் சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் வந்துள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையம். சரிங்களா? ஸோ இது வந்து கேட்பாங்க, மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் எங்கே இருக்குன்னா சேப்பாக்கத்தில் இருக்குது. சேப்பாக்கத்தில் அந்த இடத்தினுடைய அந்த பில்டிங் பேர் வந்து எழிலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எழிலகத்தில் தான் எஸ்பிசின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ எஸ்பிசின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பிளானிங் கமிஷன். சரிங்களா? ஸோ அந்த எழிலகத்தில் தான் மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயல் 30/11/2024 அன்னைக்கு காரைக்கால் மாமல்லபுரத்துக்கு இடையே கரையை கடக்கும். மணிக்கு 20லேருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருக்கும். ஸோ வெள்ளத்தினால உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்ச ரூபா இழப்பீட்டு தொகை வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த ஃபெஞ்சல் புயல் அப்படிங்கிறது நேம் பண்ணது யார்? சரிங்களா? ஸோ எந்த கண்ட்ரி நேம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து சென்னை கொளத்தூரில் முதலாக முதல்வர் படைப்பகம். சரிங்களா? ஸோ முதல்வர் படைப்பகம் 4/11/2024 அப்படின்னா 4 நவம்பர் அன்னைக்கு வந்து சிஎம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இங்கே அனைத்து போட்டித் தேர்வுக்குமான புத்தகங்கள் வந்து இருக்கும். அப்புறம் ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணி செய்வதற்கான ஒரு தளம் அப்படின்னு மொத்தம் 3 தளங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் படைப்பகம் சென்னையிலே முதல் முறையாக கொளத்தூரில் தான் இது வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பெரியார் நூலகம் அறிவியல் மையம். ஸோ இது வந்து எங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு அனுப்பர்பாளையம் கிராமத்தில். ஸோ கோயம்புத்தூர் நார்த்தில் அனுப்பர்பாளையம் கிராமத்தில் 300 கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சர் 6/11/2024 அன்னைக்கு அடிக்கல் வந்து நாட்டியிருப்பார். சரிங்களா? ஸோ 6 நவம்பர் 2024 அன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா கோவை மத்திய சிறைசாலைக்கு சொந்தமான, அதாவது அந்த இடம் வந்து கோவை மத்திய சிறைசாலைக்கு சொந்தமான 6 ஏக்கர் 98 சென்ட் நிலத்தில் 1.98 லட்சம் சதுர அடியில் வந்து தரை, அப்புறம் 7 தளங்கள். ஸோ அப்படின்னா மொத்தம் 8 ஃப்ளோரோட இந்த பெரியார் நூலகம் அறிவியல் மையம் அமைக்கப்படும். சரிங்களா? ஸோ 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 தளங்களுடைய பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். தரைத்தளத்தில் ஆடிட்டோரியம் அப்புறம் அறிவியல் மையம் இருக்கும். முதல் தளத்தில் அறிவியல் மையம் மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அறிவியல் மையம் மட்டும் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் தளத்திலும் அறிவியல் மையம் அப்புறம் டிஜிட்டல் நூலகம், ஸோ டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் நூலகம் எங்கன்னா 7th ஃப்ளோரில் இருக்கும். சரிங்களா? இந்த கட்டணம் 2026 ஜனவரி மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கப்படும். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோவையில் பெரியார் பேரில் நூலகம் அறிவியல் மையம் அமைக்கப்பட போகிறது. ஸோ 2026 ஜனவரிக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க சொல்லியிருக்காங்க, கட்டி முடிச்சிடுவாங்க. அடுத்து காந்திபுரத்தில் செம்மொழி பூங்கா வந்து கட்டிட்டு வராங்க 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். அடுத்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது உலக அளவில் தங்க நகைகள் தயாரிப்பில் முக்கிய மையமாக விளங்கக்கூடியதான் கோயம்புத்தூர். ஸோ அந்த கோயம்புத்தூரில் குறிச்சியில் 126 கோடி செலவில் தொழில் வளாகம் கட்டப்படும். அதுக்கப்புறம் NABL அங்கீகாரம் பெற்ற ஆய்வகமும் அதில் ஏற்படுத்தப்படும். இந்தியாவுடைய முதல் வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா, அப்புறம் விமானத்துறை தொழில் பூங்கா. ஸோ இது வந்து சூலூர் பக்கம் அங்கே தொடங்கப்பட்டிருக்கும். விமானத்துறை தொழில் பூங்கா 260 கோடி ரூபாயில். அடுத்து வந்து 780 கோடி மதிப்பீட்டில் பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம். சரிங்களா? ஸோ அந்த பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம்னா அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம இதை படிக்கிறோம், பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம். ஸோ இதனுடைய 3வது கட்ட பணிகள் முடிக்கப்பட்டு மொத்தம் 178 MLD குடிநீர் நாளொன்றுக்கு கூடுதலாக வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது சென்னையில் ராமானுஜம் தகவல் தொழில்நுட்ப நகரம் வந்து அமைச்சிருப்பார். ராமானுஜம் தகவல் தொழில்நுட்ப நகரம் எங்கேனா சென்னையில். கோயம்புத்தூர் விலாங்குறிச்சியில் 158.32 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டடம். ஸோ இது வந்து இந்த டிசைன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஒட்டி கட்டப்பட்டிருக்கும். அடுத்து முக்கியமான தமிழ்நாட்டினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலம். சரிங்களா? ஸோ இது வந்து டிசம்பர் மந்த்துக்கான அந்த டேட்டா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்போம் இல்லைங்களா? 9.21% இருக்கும் இல்லைங்களா GDP. அடுத்து இந்தியாவிலே அதிக நகரமயமான மாநிலம் 48% அர்பனைசேஷன். அதுக்கப்புறம் ஐநாவுடைய
நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் முதல் மாநிலமாக இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ்டிஜி செயல்படுத்துறதுல முதல் இடத்துல இருக்கும். அதே மாதிரி உயர்கல்வி முன்னணி நிறுவனங்களில் 20% தமிழ்நாட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. தொழிற்சாலைகளில் மொத்த பதிவு விகிதம் குறியீட்டில் 48 விழுக்காடு இருக்கக்கூடியது தமிழ்நாடு. தெற்கு ஆசியாவிலேயே சுற்றுலா மேற்கொள்வதில் முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடியதும் தமிழ்நாடு தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து இந்த யூனிட் 9 கேட்கக்கூடியது. அடுத்து கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது அப்படின்னு சொல்லக்கூடியது 8/11/2024 அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் வந்து முதல்வர் கொடுத்திருப்பாரு. ஸோ இது வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. ஸோ கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது அப்படின்னு சொல்லக்கூடியது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், சென்ட்ரல் கிளாசிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தரமணியில் இருந்தது ஹெட் குவார்ட்டர்ஸ். மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தரமணியிலேருந்து இப்போ வேற இடம் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். 2006 இந்திய மொழிகளுக்கான நிறுவனத்தின் ஒரு அங்கமாக இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ 2008 தான் இது வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அப்படின்னு சென்னையில் அமைக்கப்படுது. தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக, ஸோ அட்டானமஸ் பாடியாக அமைக்கப்படுது. இந்த நிறுவனத்துடைய தலைவர் முக்கியமானது சேர்மன் யாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தான். சரிங்களா? ஸோ இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய சேர்மன் யாருன்னா சிஎம் தான். ஸோ சிஎம் தான் சேர்மன். ஸோ அவர் வந்து 1 கோடி ரூபாய் அவருடைய நிதியை கொடுத்து கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழாய்வு அறக்கட்டளையை வந்து ஃபோன் பண்ணியிருப்பார். அந்த விருது யார் கொடுக்குறாங்க, எந்த நிறுவனம் கொடுக்குதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த இப்போ 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் தமிழ் பேராசிரியர் முனைவர் மா செல்வராசன். சரிங்களா? இவருக்கு தான் வந்து அந்த விருது கொடுத்துருக்காங்க. விருது வந்து 10 லட்ச ரூபா பரிசு தொகை, பாராட்டு சான்றிதழ், அப்புறம் வெண்கலத்தாலான கலைஞர் திருவுருவ சிலையும் வந்து இந்த விருதோட கொடுத்துருப்பாங்க. 2009ஆம் ஆண்டுக்கான முதல் விருது. சரிங்களா? ஸோ 2009லேருந்து கொடுத்துட்டு வருது அந்த மத்திய நிறுவனம். 2009க்கான முதல் விருது ஃபின்லாந்து நாட்டை சார்ந்த அறிஞர் அஸ்கோ பார்ட்லோ. ஸோ அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கோவையில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அப்போதைய குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ் தான் 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 2024 கூடுதலாக ஒரு 5 மொழிகள் வந்து செம்மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த 5 என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ டோட்டலாக ப்ரெசென்ட்டாக எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாங்க. பாரதிதாசன் அவருடைய முக்கியமான ஒரு ஆய்வு, அதாவது பாரதிதாசன் ஒரு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பேரில் மு வரதராசனார் அவருடைய மேற்பார்வையில் ஒரு ஆய்வு நிகழ்த்தி முனைவர் பட்டம் வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ இந்த ஆய்வுக்காக தமிழ் வளர்ச்சி துறையினுடைய முதல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அது போக மற்ற நூல்கள் பார்த்தோம்னா பாரதிதாசன் ஒரு புரட்சி கவிஞர், பாரதிதாசன் கலைகள், பாரதிதாசன் ஒரு பார்வை, இலக்கியத்தில் குறுக்கும் நெடுக்கும், இலக்கியத்தில் மெல்லுரை, நல்லோர் குரல்கள், வைகரை மலர், கிளறல், செம்புல பெயல்நீர், முரசொலி முழக்கம், வண்ணச்சாரல், வாழ்த்து கதிர். ஸோ இதெல்லாம் வந்து முனைவர் மா செல்வராசன் எழுதிய நூல்கள். ஸோ அடுத்து பார்த்தோம்னா புதுடில்லியில் வர்த்தக கண்காட்சியில் தமிழ்நாடு மாநில அரங்கிற்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? 43வது இந்திய பன்னாட்டு வர்த்தக கண்காட்சி. அதனுடைய கருப்பொருள் வந்து 2047 இந்தியா. ஸோ அதாவது விக்சிட் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. 2047 இந்தியானா விக்சிட் பாரத் 2047. சரிங்களா? ஸோ இது ஏன் வச்சுருக்காங்கன்னா இந்த 2047 இந்தியா வந்து டெவலப்டு நேஷனாக உருவாக்கணும், டெவலப்ட் கண்ட்ரி. ஸோ இதுக்கான அந்த கருப்பொருள் விளக்க காட்சிப்படுத்தலில் சிறப்பாக அமைத்ததற்காக தமிழ்நாடு மாநில செய்தித்துறைக்கு, சரிங்களா, ஸோ டிஎன்டிஐபிஆருக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு விருதுநகர் வீர தியாகி சங்கரலிங்கனார். சரிங்களா? ஸோ விருதுநகரை சார்ந்தவர். மெட்ரோ ஸ்டேட் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சுட்டணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்தவர். சரிங்களா? மொத்தம் 76 நாட்கள் உண்ணாநோன்பு இருந்து உயிரை கொடுத்தவர். ஸோ எத்தனை நாள்? 76 நாட்கள். இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ விருதுநகர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காமராசரும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ காமராசர் அவருடைய நினைவாக சென்னை கடற்கரை சாலைக்கு காமராசர் பெயர். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் காமராசர் மணிமண்டபம், நெல்லையில் சிலை அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ காமராசருடைய செயலாளராக இருந்த வைரவன் அவர்களுக்கு பணி வீடும்
வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து காமராசரின் சகோதரி நாகம்மாள் அவங்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி வழங்கப்படுது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் ஐயா பெயர் வச்சிருப்பாங்க. காமராசர் ஐயாவுடைய பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஸோ இது வந்து எப்போ இருந்து சின்ஸ் சரிங்களா. ஸோ எந்த இயர் இருந்து அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ஒருங்கிணைந்த ஆயுத ஆடை பூங்கா அயன் கொல்லான் கொண்டான் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதிய தொழில்பேட்டையும் அமைக்கப்படும் விருதுநகரில். அதுக்கப்புறம் சிவகாசியில் அறிவுசார் மையம், வணிக வளாகம், பூங்கா, புதிய மாநகராட்சி அலுவலக கட்டிடம். ஸோ இதெல்லாம் வந்து சிவகாசியில் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சரின் நல்லாளுமை விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ இது எதுக்காகனா 2023 பள்ளிக்கல்வித்துறையின் சிறந்த செயல்பாட்டுக்கான சிறந்த மாவட்ட ஆட்சியர் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் விருதுநகருக்கு சரிங்களா. ஸோ 2024 அகைன் சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விருது 2024 வந்து கொடுத்துருப்பாங்க. 24 ஆட்சித்தலைவராக இருந்தவர் வந்து ஜெயசீலன் சரிங்களா. ஸோ 24 கலெக்டராக இருந்த ஜெயசீலன். ஸோ அவருக்கு வந்து சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படிங்கிற விருது கொடுத்துருப்பாங்க விருதுநகருக்கு. அடுத்து தனி நிதியம் சரிங்களா. ஸோ 5 கோடி ரூபாய் வந்து ஒரு தனி நிதியமாக ஒதுக்கி பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் உயிரிழக்கக்கூடிய அந்த குழந்தைகளின் உயர்கல்வி வரையிலான அனைத்து கல்வி செலவுகளையும் அரசை ஏற்பதற்காக 5 கோடி ரூபாய் தனி நிதியம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஃபண்டு அப்படின்னு சொல்லி 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பாங்க பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி செலவுக்காக. ஸோ அடுத்து வந்து விருதுநகர் முக்கியமானது மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டமாக விருது பெற்றுள்ளது. மகப்பேறு இறப்பு அப்படின்னா மேட்டர்னிட்டி டெத் சரிங்களா. ஸோ மேட்டர்னிட்டி டெத்து இல்லாத மாநிலம் இல்லாத மாவட்டமாக விருது பெற்றுள்ளது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் ஏறு தருவதில் அரங்கம், அதுக்கப்புறம் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சரிங்களா. அதை வந்து தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் சரிங்களா. ஸோ இது வந்து 21/5/2022 ஸோ 21 May 2022 நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துவரை குழந்தைகள் மையம் சரிங்களா. முத்துவரை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் மையத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாதத்துக்கு உட்பட்ட சரிங்களா. லெஸ் தென் 6 months 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகள், அப்புறம் பாலூட்டும் தாய்மார்களும் இதில் வராங்க சரிங்களா. ஸோ லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்களுக்கும் ஊட்டச்சத்து புத்தகங்கள் உங்கள் வீட்டுக்கே போய் வழங்கப்படும் சரிங்களா. ஸோ இதன் மூலம் 77.3% குழந்தைகள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறாங்க. 22 கோடி மதிப்பீட்டில் வாரணவாசி அப்படிங்கிற அந்த குழந்தை மையத்தில் 2வது கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் 2022 நீலகிரியில் முத்தோரை குழந்தைகள் மையத்தில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 18.18 கோடி செலவில் தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக துல்லிய பொருளியல் தொழில்நுட்ப மையம் துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் தான் வந்து இது அமைக்கப்படும் 18.18 கோடி ரூபாயில். ஸோ இதில் வந்து இந்த மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா தானியங்கு வாகனம், இயந்திரம், மின்னணு உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த துல்லிய பொறியியல் பாகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த திருமுடிவாக்கம் சிட்கோ அமையும். ஸோ சிறு குறு நடுத்தர தொழில் புரிவர்களுக்கு இது முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ சிறு குறு நடுத்தர தொழில்னா எம்எஸ்எம்இஸுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணக்கூடியது சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் 5 இடங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெகா கிளஸ்டர் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் எம்எஸ்எம்இக்காக. ஸோ அதே மாதிரி அதன் மூலமாக எம்எஸ்எம்இ நிறுவனங்களை வந்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பெரிய நிறுவனங்களை சார்ந்திருக்காமல் அவங்களே வந்து புதிய கண்டுபிடிப்புகளை குறைந்த உற்பத்தி செலவில் எவ்வித மூலதனமும் இன்றி உருவாக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த மெகா கிளஸ்டர் திட்டம் செயல்படுத்தப்படும் 5 இடங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். நெக்ஸ்ட் இந்திய பன்னாட்டு வர்த்தக பொருட்காட்சி 2024 சரிங்களா. ஸோ இது வந்து புதுடெல்லியில் பிரகதி மைதானத்தில் நடந்திருக்கு. புதுடெல்லியில் அந்த கிரவுண்டு பிரகதி மைதானம் ஆண்டுதோறும் நடத்தப்படக்கூடியது. நவம்பர் 14 14 27 வரைக்கும் 14 நாட்கள் நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ இதனுடைய தீம் வந்து விக்சித் பாரத் அட்டு 2047 புதுமை இந்தியா அட்டு 2047 சரிங்களா. ஸோ சுதந்திரத்துடைய 100வது ஆண்டான 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு நடத்தப்பட்டிருக்கும். இதில் வந்து தமிழ்நாடு நாள் விழாவில் ஸோ தமிழ்நாடு வந்து 21 இதில் வந்து அவங்க வந்து ஷோகாஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இது வந்து 2024 1 லட்சம் புதிய கான்கிரீட் வீடு கட்டுறதுக்காக ஒரு வீட்டுக்கு 3,53,000 சரிங்களா. ஸோ ரவுண்டாக 3.5 lakh மொத்தம் 3,500 கோடி ரூபாய் 2024 பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து 4 தவணைகளில் கொடுக்கப்படும் சரிங்களா. ஸோ அது முக்கியம். எத்தனை தவணைனா 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து அந்த
பயனாளர்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக தொகை வந்து அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சிமெண்ட் மூட்டைகள் வந்து டிரான்ஸ்ஃபர் மூலமாக குறைந்த விலையில் கொள்முதல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து இப்போ 500 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஃபண்டு. சரிங்களா? கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம். சரிங்களா? ஸோ அடுத்த 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டணும். 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். 2024க்கு 3500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து டிசம்பர் 11 மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாள். சரிங்களா? ஸோ மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பாரு. ஸோ டிசம்பர் 10 வந்து மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய பிறந்த நாள். டிசம்பர் 11 பாரதியாருடைய பிறந்த நாள். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் மேலே டிசம்பர் 10 ராஜாஜியுடைய பிறந்த நாள். ஸோ அண்ணா வந்து பாரதியார் பற்றி சொல்லியிருப்பாரு. பாரதியின் பாதை புதிய பாதை, சமதர்மபுரிக்கு போவதற்கு அமைத்த பாதை, பரங்கியரை ஓட்டி விடுவது மட்டுமல்ல நாட்டுக்கு கேடு தரும் அனைத்தையும் ஓட்டி புதிய சமூக அமைப்பாக்கும் பாதை தான் பாரதியினுடைய பாதை அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பெரும்புலியூர். சரிங்களா? ஸோ பெரும்புலியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரம்பலூர் தான். ஸோ அதனுடைய மறுவூர் பெயர் தான் பெரும்புலியூர். அடுத்து கடலாக இருந்து நிலமாகி மனித இனம் தோன்றியதற்கான தடயங்கள் கொண்ட ஊர் அரியலூர். சரிங்களா? ஸோ கல்லங்குறிச்சியில் டைனோசர் முட்டைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பெரம்பலூர்ல கோத்தாரி பீனிக்ஸ் காலனி உற்பத்தி தொழிற்சாலை இருக்கு பெரம்பலூர்ல. மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் ஆடி திருவாதிரை தினம் வந்து அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்துல புதிய அருங்காட்சியகம் அமைக்கப்படும். அதே மாதிரி ஜெயங்கொண்டம் காலனி உற்பத்தி தொழிற்சாலையும் நிறுவப்படும். அரியலூர்ல காலனிகள் உற்பத்தி தொழிற்சாலை. ஸோ அரியலூர்ல காலனி உற்பத்தி தொழிற்சாலை. சிப்காட் ஜெயங்கொண்டம் தொழில் பூங்காவில் தைவான் நாட்டை சார்ந்த டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் 1000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருப்பாங்க அரியலூர் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு. ஸோ அடுத்து வந்து 2ஆம் 3ஆம் நிலை நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும். விழுப்புரம், தஞ்சாவூர், சேலத்தில். சரிங்களா? அது வந்து டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் டைடல் பார்க் வந்து மினி டைடல் பார்க் வந்து அமைக்கப்படும். விழுப்புரம், தஞ்சாவூர், சேலத்தில். அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் ஸோ மாபெரும் டைடல் பூங்கா வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிர் சுய உதவிக்குழுக்களை தருமபுரி மாவட்டத்தில் தான் வந்து கலைஞர் தொடங்கி வச்சிருப்பாரு. இந்திய அளவில் ஸோ கல்வி, சுகாதாரம், நகர்ப்புற மேம்பாடு, மகளிர் பாதுகாப்பு, மகளிர் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி 13 துறைகளில் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கின்றது. ஸோ இந்தியாவிலேயே வேலைக்கு செல்கின்ற பெண்களில் 42% வந்து இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். சரிங்களா? ஸோ 2024 தஞ்சை டைடல் நியோ தொழில்நுட்ப பூங்கா சென்னைக்கு வெளியே அமைக்கப்பட்ட முதல் தொழில்நுட்ப பூங்கா தஞ்சை மாவட்டத்துக்கு தான். அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தினுடைய முதல் தொழில் பூங்கா சிப்காட் வந்து செங்கிப்பட்டியில் அமைக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்டங்கள். ஸோ 2024 தஞ்சை டைடல் நியோ பார்க், டைடல் நியோ ஐடி பார்க். இது வந்து என்னன்னு சொல்றாங்க, சென்னைக்கு வெளியே அறிவிக்கப்பட்ட முதல் தொழில்நுட்ப பூங்கா தஞ்சை மாவட்டத்திற்கு தான். அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தினுடைய முதல் தொழில் பூங்கா சிப்காட் வந்து செங்கிப்பட்டியில் அமைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் வீட்டு வசதி திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 3/3/2010 அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளியில். ஸோ திருச்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. காங்கிரீட் வீடுகள் கட்டிக்கக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து ஒற்றை சாளர முறையில் ஒற்றை சாளர முறையில் கட்டட அனுமதியை பெறும் ஒருங்கிணைந்த புதிய திட்டம். சரிங்களா? ஸோ இணையதளம் வாயிலாக இதுக்கு வந்து சான்றிதழ் வந்து நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்கலாம். ஸோ அதிகபட்சம் 2500 சதுரடி கொண்ட அந்த மன இடத்துல 3500 சதுரடி அளவிற்குள் கட்டப்படக்கூடிய அந்த குடியிருப்பு கட்டுமானங்கள் உடனடியாக அனுமதியை பெறக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த புதிய திட்டம் தான் இந்த வெப்சைட். சரிங்களா? ஸோ முதலமைச்சர் வந்து 22/7/2024 அன்னைக்கு சென்னை தலைமை செயலகத்தில் வந்து தொடங்கி வச்சிருப்பார். 22 ஜூலை 2024 அன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருப்பார் இந்த ஒற்றை சாளர முறையில் பணம் கட்டட அனுமதி பெறக்கூடிய ஒரு இணையதளம். சரிங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு வந்து டிசம்பர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நவம்பர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.